நாங்கள் எடுத்தோன்னே உண்ணாவிரத போராட்டம்ன்ற இடத்துக்கு நகரில் கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது. நீட் போராட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு உறுதுணையாக தான் இருக்கும். நான் நீட் எதிர்த்து போராடி உயிர் நீத்த தங்க அனிதாவோட அண்ணன் நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். நாங்கள் எடுத்தோன்னே உண்ணாவிரத போராட்டம்ன்ற இடத்துக்கு நகரில் நாங்கள் அரசுக்கிட்ட முறையாக அறவழியில் போராடுறதுக்கான அனுமதி கேட்டிருந்தோம். எங்களுக்கு அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். எங்களோட போராட்ட முறையை மாற்றி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். எங்களோட கோரிக்கை பார்த்தோன்னா நீட் தேர்வை தடை செய்யணும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அரசு எங்களோட நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற இதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்க முடியும் நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி. ஏன்னா கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது, நம்ம தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் விரைந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு மனதாக ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் நீங்கள் பில் பாஸ் பண்ணி ஒன்றிய அரசுக்கு அதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். எங்களுக்கு போராடுறதுக்கு ஒரு இடத்த கொடுங்க, நாங்கள் போராட்டத்தை அங்கே தொடர் போராட்டமாக முன்னெடுக்கிறோம். நம்ம அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட வச்சுருக்கோம். அவர் மேலிடத்தில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம், நீட் போராட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு உறுதுணையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், 3 பேர் போகிறோம். இல்லை, ஒரு சிலருக்கு சுகர் குறைஞ்சிருக்கு, பிபி நேற்று கொஞ்சம் அப்படியே அன்ஸ்டேபிள் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்குமே டாக்டரை வர வச்சுருக்கோம். இன்றைக்கி அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி, நாளைக்கு திரும்ப யூரின் டெஸ்ட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அவங்கள தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா போராடுறதுக்கு உங்களோட உடல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம். தோழர்கள் அவர்கள் முடிகிற வரை அவங்க இருப்பாங்க. சப்போஸ் முடியாத பட்சத்தில் அடுத்து நாங்கள் 4 பேர் உட்காருவோம். 4 பேரோ 10 பேரோ எங்களுடைய போராட்டம், எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாம் கண்டிப்பாக உட்காருவோம் அப்படின்றா இருக்கோம்.